2016 வந்து ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க வந்து டாஸ்மார்க்கை படிப்படியாக மூடுன்னு சொன்னாங்க. கடைசி வரலும் அவங்க இடையில இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்களும் அவங்க கட்சியிலே இருந்து வந்தாங்க, மூடலை. அதுக்கப்புறம் அதை கன்னியூவாக படிப்படியாக குறைக்கப்படும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. குறைக்கல. அதில் வந்து எத்தனையோ தாய்மார்கள் வந்து தான் வீட்டுக்காரர் இருந்திருக்கிறாங்க, அப்பா வளர்ந்துருக்கிறாங்க, அண்ணன் வளர்ந்துருக்கிறாங்க, தாத்தா, இந்த மாதிரி எத்தனையோ பேர்த்த அவங்க சித்தப்பா பெரியப்பா நீங்க எத்தனையோ பேர் இந்த டாஸ்மார்க்னால் அழிஞ்ச குடும்பம், ஏகப்பட்ட குடும்பம். அதுல எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது வந்து டாஸ்மார்க் அப்போ வந்து 21 வரலாம் அந்த டாஸ்மார்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போதை வந்துடுச்சு. ஸ்கூல் குழந்தைகள் இருந்து படிக்கிற பசங்கள் இருந்து பெரிய பசங்க வரலாம் எல்லாமே போதை கடுமையாக இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால அந்த வரக்கூடிய ஜென்ரேஷன் என்ன சார் ஆகும்? நம்ம காலம் விட்டுருங்க, நம்மளது ஓரளவுக்கு இதாயிடுச்சு. இனிமேல் வரக்கூடிய ஜென்ரேஷன் என்ன ஆகும்? இதே இந்த மாதிரி போதை கலாச்சாரத்தை அழிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். நீங்க ஒரு பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்க போய் ஒரு புகார் மனு கொடுக்கலாம் காவல் நிலையத்தில், அல்லது அதை சார்ந்த துறைகளுக்கு நீங்க புகாரை அனுப்ப வேண்டிய. எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள சாதாரணப்பட்டவங்க போக முடியும் நினைக்கிறீங்க? எங்க போனாலும் இன்ஃப்ளூயன்ஸ் தான். நீங்க போய் கவுன்சிலரையாவது கூட்டிட்டு போகணும். நீங்க ஒரு சாதாரண பிரச்சனைக்கு போனீங்கனாலும் கவுன்சிலரையாவது கூட்டிட்டு போனீங்க. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இடியில ரைடு ஆச்சு, இதாச்சு, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்களா? எந்த அரசியல்வாதியும் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? அப்படியே தண்டிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு மறுபடியும் போஸ்டிங்கில் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்? அவங்களுக்கு தேவை நம்மகிட்ட இருந்து ஓட்டு போடும் பிராணிகள் நம்பலாம், பிரஜைகள் கிடையாது, பிராணிகள். ஓகேவா? நம்ம ஓட்டு போட்டு முடிச்சுன்னா நம்ம வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீ எந்த கேள்வி கேட்க முடியாது. 5 வருஷம் நீ எது கேட்டாலும் அங்கே ஆன்சரே வராது.